பிரித்தியங்கிற கோயில் வச்சுங்களேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரத்தில் தான் அதை யாகத்தை பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்போது மிளகாயை கொட்டி யாகம் பண்ணுறாங்க. அந்த மிளகாய் ஒரு நெடி கூட மூக்கில் ஏறாது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சித்தர்களால் எழுதி வைக்கப்பட்ட ஓலைச்சுவடி, நாங்களால் சொல்லப்படுறது இல்லை. அது ஓலை என்ன சொல்லுதோ அது சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. எங்களுடைய அருள் பாவிச்சிருக்காங்க சித்தர்கள். அவங்க சொல்லப்படாத விஷயமே பரிகாரமே கிடையாது. கர்மாவை விளக்குவதற்கான காலமும் நேரமும் வரும்பொழுது நிச்சயமாக அந்த நேரத்தில் வந்தே தீர்வாங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க ஜோதிடம் வளர்க ஆன்மீகம். இந்த நேர்காணல்ல நம்ம கூட திருச்சிற்றம்பலம் அகத்தியர் நாடி ஜோதிடர் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா. சார், ஒரு சந்தேகம் சார். இப்போ நீங்க கட்டவிரல் ரேகை அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்போ ஒரு சில வயசானவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேகை வச்சாலும் அவங்களுக்கு அது ரேகை வந்து கிளியரா வராது, ஏன்னா ஏஜ் ஆயிடும். இல்ல ஒரு சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகி தப்பிதமா வந்து கட்டவிரலையே எடுத்துருவாங்க. இப்போ அவங்க வந்து உங்ககிட்ட நாடி ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ ஜாதகத்துல வந்து ஜாதகமே இல்லாட்டி கூட பிரசன்னம் போட்டுருவாங்க. ஸோ நாடியில என்ன சார் பண்ணுவீங்க? கால் கட்டவரல் இருக்கு இல்லைங்கம்மா, அதை எடுத்துருவோம். கால் கட்டவிரல் எடுத்துருவோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, அதுவும் இல்லைன்னு வச்சுங்களேன், கட்டவரல் சரியில்லைன்னா அந்த அவங்களுடைய குறிப்பு இருக்கும். அந்த குறிப்பில் அவங்களுடைய லக்னம் தெரியும். என்ன குறிப்பு இருக்கும்? அவங்க ஜாதக குறிப்பு. அவங்களுக்கு ஜாதகம் இல்லாதவங்களுக்கு தானே ஜாதகம் கை விரல் ரேகை தேவை. ஜாதகம் இருக்கிறவங்களே ஜாதகம் நாடி படிப்பாங்க, ஓலை படிப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, லக்ன காண்டன்னு ஒன்று இருக்குது. அந்த லக்ன காண்டம் லக்னத்தின் அடிப்படையாக அந்த லக்னத்திலே ஒரு 12 லக்னம் இருக்குது. மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் இருக்குது. அதில் என்ன லக்னம்னு சொல்லி பார்த்து அந்த லக்ன அடிப்படையில் அவங்களுடைய ஜாதகத்தை தேடுவாங்க. அந்த ஜாதகத்தை தேடும்போது ஏதாவது ஒரு இடத்துல கிடச்சிடும். அப்படியே ஒரு வழி இருக்குது. இல்லை கால் விரலை எடுத்து பண்ணிவிடுவாங்க. கால் விரல் ஒன்று வலது கட்ட விரல் இல்லை இடது கட்ட விரல் ரெண்டுமே போயிடுச்சு, படிக்க முடியல அவங்களுக்கு, அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 நெத்தி இருக்கு இல்லைங்களா, இந்த நெத்தியினுடைய புருவத்தை அது 2 கபாலம்னு சொல்லுவாங்க. இது சுழி முனைன்னுவாங்க. மனிதனுடைய உயிர் இங்கே தான் இருக்குது, இந்த இடத்துல இங்கே தான் இருக்கு. நீங்கள் அந்த சிவனுக்கு வந்து 3வது கண்ணு வந்து இங்கே தான் இருக்கும். அதுதான் வந்து நீங்கள் தியானம் பண்ணால் கூட அந்த இடத்துல தான் நீங்கள் நிலை நிறுத்துவீங்க. இந்த இடத்துல கூட்டு வச்சு தான் நிறுத்துவீங்க. அந்த நிலைநிறுத்தக்கூடிய எதுன்னா அதை கபால சுழி முனை அப்படிம்பாங்க. அந்த சுழி முனையை வச்சு அந்த நெத்தியினுடைய புருவத்தை வச்சு இந்த ஓலை எடுத்துருவாங்க. இப்போது இந்த புருவத்திலே கூட பார்த்தீங்கன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாக இந்த புருவெல்லாம் பண்ணிக்கிறாங்களே சார். அது ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது வேறங்க. ஆனால் இதனுடைய பொசிஷனை யாராலையும் மாற்ற முடியும். இந்த நெத்தி பொசிஷனை வந்து மாற்றும். அந்த பொட்டு ஏன் நீங்கள் வைக்கிறீங்க தெரியுங்களா? பொட்டு இந்த இடத்துல வைக்கிறீங்க தெரியுங்களா? உங்களுடைய இப்போ நான் கோபமாக இருந்தால் கூட அதை பார்க்கும்போது தானாகவே நான் அமைதியாகிடுவேன். உங்களுக்கு கோபம் வந்தாலும் கூட அந்த கோபம் வராமல் அடக்கக்கூடிய சக்தி அங்கே இருக்குங்க. அதனால தான் எப்பயுமே ரொம்ப மோட்டிவ் மூமெண்ட் வரும் சில பேருக்கு. அந்த மோட்டிவ் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பொட்டு தாங்க. பொட்டு இல்லை வேணும். அது தெய்வ நிலைகளில் அந்த குங்குமம் நம்ம வைக்கும்போது நம்முடைய எதிர்பாராத அவங்கள பேச வேண்டிய தவறான கருத்துக்களை பேச விடாமல் தடுத்து ஒரு அமைதி காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி, அந்த அம்பாளுடைய சக்தி தான் அந்த நெத்தியில் குங்குமம் வந்து உட்காந்துருக்கிறார். எங்கள் நெத்தியில் குங்குமம் உட்காந்துருக்கு அம்பாளுடைய சக்தி தான் அது. அந்த சக்தியை தான் வெளிப்பாடு தான் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள். அதனுடைய பலிதம் ஏற்படுறது. இது நல்லது நடக்கும்னு எண்ணி வரீங்க. ஒரு குங்குமத்தை வச்சு சிவப்பை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு பிரசன்னம் பண்ணுறோம், ஒரு பிரிட்டிஷன் கொடுக்குறோம். உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான கருத்தை பரிமாணம் பண்ணும்போது நல்லதாகவே ஆகட்டும்ங்கிற ஒரு வார்த்தை வருது. ஒரு நம்பிக்கை வேணும் உங்களுக்கு. அந்த சக்தியை நாங்கள் இங்கே வச்சுக்கிட்டு தான் பேசுகிறோம். ஓகே, இப்போ ஜாதகத்துக்கும் நாடி ஜோதிடத்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? அது ஜாதகம் என்பது பிறவி டைமை வச்சு எடுத்துப்பாங்க. அதில் வந்து அவங்க திசா புத்தியை பார்த்து கட்டத்தை பார்த்து சொல்கிற ஒரு விஷயம். ஆனால் நாடி ஜோதிடங்கிறது கைவிரல் ரேகை வச்சு அவருடைய விதியை எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. சித்தர்களால் எழுதி வைக்கப்பட்ட ஓலைச்சுவடி, நாங்களால் சொல்லப்படுறது இல்லை. அது ஓலை என்ன சொல்லுதோ அது சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை, எங்களுடைய வேலை. நாங்கள் ஒன்றும் அறிவாளியோ பெரிய சித்தரோ கிடையாது. மனித குலத்தில் நாங்களும் ஒரு ஆள் தான். ஓலையை படிக்க தெரியுது, படித்து சொல்கிற ஆள் தான். அந்த படித்த தமிழ் அர்த்தங்கள், அதை பழைய தமிழ் ஆதி தமிழ்கள் இருக்கும். அது அந்த ஆதி தமிழில் ஒன்று இந்த காலகட்ட தமிழில் உங்களுக்கு புரிஞ்சுற மாதிரி இப்போ இருக்கிற நவீன காலத்தில் பேசக்கூடிய தமிழை இப்போ பேசுகிறோம்.
பழைய காலத்தில் இருக்கக்கூடிய நம்ம எந்த மொழியை பாருங்கள், மதுரை மொழியெல்லாம் நீங்கள் பார்த்து பாருங்கள், அவங்க வேறு மாதிரி இருக்கும் அந்த லாங்குவேஜெலாம். இப்போ இருக்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி பேசுவாங்க, அதுவும் தமிழ் வார்த்தை தான். ஆனால் இந்த தமிழ் ஆதி தமிழ்களை இப்போ இருக்கக்கூடிய தமிழ்களை இப்போ இருக்க அது இடம் பெறும். இப்போ திருவள்ளுவர் எழுதியிருக்காங்கல்ல, அதுக்கு நம்ம ஒரு தமிழ் சொல்கிறோம் இல்லையா? அறநாறு புறநாறில் சொல்கிறோம்ல, அதுக்கு ஒரு தமிழ் இன்றைய காலகட்டத்தில் சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி சித்தர்கள் எழுதின இந்த 4 வரி பாடல்களில் அவங்க எழுதின எழுத்துக்களில் வரக்கூடிய பாடல் வழியில் வருது, விரிவாக எடுத்து சொல்கிறது தான் இந்த வேலையாக இருக்குது. இது பெரிய அறிவு சார்ந்த நிலையே கிடையாது. இப்போ சொல்லுங்க, எப்படி டைப்பிஸ்ட்டை நீங்கள் இது பண்ணுறீங்க, எப்படி இந்த பேப்பர் இது பண்ணுறதுக்காக நான் இது படிக்கிறீங்களே, அதெல்லாம் எப்படி நம்ம வருது? அது மாதிரி தான் இது ஒரு கலை. இது பெரிய ஒரு விஷயம் சித்திரங்களாலேயும் சாமியால் தான் சொல்ல முடியும்னா இல்லை, நீங்கள் கூட இந்த கற்றுக்கலாம். ஓகே. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக வந்து பார்க்குறப்போ இந்த மாதிரி பரிகாரம் செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாடி ஜோதிடத்திலையும் வந்து பரிகாரம்னு ஏதாவது இருக்கா? அந்த பரிகாரம் பண்ணால் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும்? கரெக்டாக வந்துங்க 12வது காண்டம் ஒரு காண்டம், அதாவது 12வது காண்டம் 13வது காண்டம் சாந்தி காண்டம். சாந்தி என்றால் முன்வினைன்னு சொல்கிறது. அந்த சாந்தி என்றால் முன்வினை அப்படிங்கிறது என்னன்னா முன் ஜென்மத்தில் என்ன நீங்கள் பாவம் பண்ணீங்க, அந்த பாவத்துக்கு என்ன அந்த காலத்திலே ரெமெடி பண்ணியிருக்கீங்க, இப்போதைக்கு என்ன பரிகாரங்கிறது அதில் வந்துடும். அதே போல் அந்த என்னென்ன கோயில்கள் செல்லலாம், எந்தெந்த வகையில் தான தர்மங்கள் பண்ணலாம், இல்லை குருதானம் பண்ணலாமா, இல்லை தான தர்மங்களே பசுதானம் பண்ணலாமா, 32 தானங்கள் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி தானங்கள் எதாவது கொடுக்கலாமா, இல்லை இது காலம் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் ஆகணுமா இல்லைங்கிற விஷயத்தை சொல்லப்படுங்க. இதை முழுமையாக எந்த மனசுலையும் கோளாறு இல்லாமல் இதை செஞ்சால் நடக்குங்கிற பாசிட்டிவ் எனர்ஜியோட அவங்க முழுமையாக தன் நிலைப்படுத்திக்கிட்டு யார் அந்த பரிகாரத்தை முறைப்படி செய்கிறாங்களோ அவங்களுக்கு 100% பலன் நடந்தே தீரும். எந்த வினைக்காக அவங்க வந்து திருமணம் ஆகலை, தடையாவது, 40 வயசை கடந்துட்டோம், திருமணமே ஆகலைன்னு சொல்லிட்டு வருவாங்க. இந்த பரிகாரம் பண்ண பிறகு அவங்களுக்கு அந்த பரிகாரம் ஆகிடும். இப்போ கூட 51 வயசு இது மலேசியா சார்ந்தவங்க, அந்த அம்மா வந்து 51 வயசு ஆகுது. அவங்க ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, வீடு வாசல் கார் வசதி எல்லாமே இருக்குது. கல்யாணம் ஆகலைன்றதும் பார்க்குறாங்க. அவங்க கல்யாணம் ஆகலைன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த வயசுக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுமா, ஆனால் அதிகாரம் பரிகாரம் பண்ண முடியுமா, நீங்கள் வந்து செய்ய முடியாது, செய்யுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். அவங்க சொன்ன பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மனப்பூர்வமாக நாங்கள் செய்கிறோங்க, உங்களை பார்த்தா எங்களுக்கு செய்யணுன்ற நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு வந்தாங்க. பரிகாரம் வந்து பண்ணிவிட்டு கோயில் குளங்கள் எந்தெந்த கோயில் செய்யணுமோ பண்ணிவிட்டு சில தான தர்மங்கள் செய்து சாமிக்கு ஏதோ அன்னதானங்கள் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. போனவங்க அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சு போன 96 நாளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு அலைன்ஸ் வருது. ஆஸ்திரேலியாக்காரங்க அந்த ஊருக்கு ஏதோ வியாபாரத்துக்காக வராங்க, பேசுகிறாங்க, கொள்கிறாங்க. 16 நாளுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சு போகுது. அவங்க இப்போ திருப்பியும் வந்து பரிகாரம் பண்ணுறதுக்காக இங்கே கூப்பிட்ருக்காங்க, இங்கே வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேரை கூட கேட்டாலும் சொல்லுவேன், இல்லை அவங்கள்ட்ட லைன் போட்டு கொடுத்தா கூட நீங்கள் பேசலாம். 51 வயசுலையா? 51 வயசில் இப்போ கல்யாணம் ஆகி இப்போ புது தம்பதியாக இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து வந்து என்னை பார்க்குறதா இருக்காங்க. இதுதான் நாங்கள் சொல்கிறது. இது போல் தொழில் தடைகள் ஏற்படுது, அதுக்கு என்னென்ன கோயில்கள் போகலாம்? இல்லை சில பேர் எப்போ பார்த்தாலும் ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும், அவங்களுக்கு எந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது? சில பேர் வளர்ச்சி கல்வி இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது? இல்லை சில பேர் மூளை வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க, சில பேர் குடும்பத்தில் செய்வினை இருக்கும், பில்லி சூனியங்கள் இருக்கும், கண்ணெரிப்பு ஓம்பல் இருக்கும், வளர்ச்சியே இருக்காது. நீங்கள் பாருங்களேன், நிறைய பப்ளிசிட்டியில் உள்ளவங்களுக்கு கண்ணடி பட்டுக்கிட்டே இருக்கும். ஆமாம், அதுக்கு சில உப்பு பரிகாரம் இருக்குது, மிளகாய் பரிகாரம் இருக்குது, ஏதோ வீட்டிலே செய்வாங்க. அந்த செஞ்சுட்டு உள்ளே போனால் உடம்பு திடகரத்தமாக இருக்கும். அப்போ அது உண்மைங்கிறது நீங்கள் புலப்படுதா? அப்போ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வந்து அவனுடைய வளர்ச்சி பார்க்க முடியாமல் அவங்க பார்வையே சூன்யங்கிறான். ஒரு மனிதருக்கு மனிதன் பார்த்தாலே சூன்யன்டானுங்கிறான். அதுபோல் ஏதாவது ஒரு கடவுளை வேண்டி எங்கேயாவது கொண்டு போய் ஏதாவது செய்வினை பண்ணி ஒரு தகட்டில் ஏதாவது பேரை எழுதி வச்சு ஏதாவது பூமியில் போச்சுட்டு வந்துடுவான், முட்டை கட்டி எழுதி வச்சுட்டு. எப்படி ஆகும்? இதெல்லாம் நீ பண்ணுவியா, அது அனுபவிப்பியான்றது உலகிலே சொல்லப்படுகிறது. இதுக்கான விதி பயன் வினை பயன் இருக்குமானால் அதுக்குரிய பரிகார காண்டம் தனியாக இருக்குது. சாந்தி காண்டம், தீட்சை காண்டம்னு சொல்லிட்டு. சாந்தி காண்டம்னா முன்வினையை சொல்கிறது, முன் பிறவியை சொல்கிறது. தீட்சைங்கிறது மந்திர உபதேசங்களை சொல்கிறது. நீ எந்தெந்த மந்திரத்தை உபதேசனம் பண்ணால் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும், உங்களை பார்த்துக்க. சில பேர் அவங்களே சொல்லிப்பாங்க, சில பேர் கோயில் குணங்களில் சொல்லுவாங்க, சில பேர் யாக வேள்வியாக பண்ணுவாங்க. இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ ஒரு கோயிலில் பிரிஜங்கிற கோயில்னு வச்சுங்களேன், அந்த கோயில் அர்ச்சனையை விட அங்கே இருக்கிற மயானத்தில் தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அகத்தியர் தான் பிரதிஷ்டை பண்ண இடம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ராத்திரி நேரத்தில் தான் அதை யாகத்தை பண்ணுறாங்க, விடிய யாகத்தை பண்ணுறாங்க அமாவாசையில். அப்போ பண்ணும்போது மிளகாயை கொட்டி யாகம் பண்ணுறாங்க. அந்த மிளகாய் ஒரு நெடி கூட மூக்கில் ஏறாது. அப்போ சக்தி இருக்கா இல்லையா பாருங்கள். அப்போ இரவு பங்கிட்டு காலையில் வந்தோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து, விபத்து, மரணம், துன்பங்கள் விலகுதுறாங்கிறான்.
அப்போ இது மாதிரி ஒவ்வொரு கோயில்களையும் ஒவ்வொரு வித பிரமாண்டத்தையும் ஒவ்வொரு விதமான கஷ்டத்துன்பை நீக்கிடக்கூடிய அருள் பாவிச்சிருக்காங்க சித்தர்கள். அவங்க சொல்லப்படாத விஷயமே பரிகாரமே கிடையாது. எல்லாருக்கும் எல்லா விதமான பரிகாரம் சொல்கிறாங்க. சில பேர் என்ன பண்ண அசால்ட்டாக விடுவாங்க, அதுதான் கர்மான்றான். அலட்சிய போக்கில் செய்யாமல் விட்டுறது. ஆனால் செஞ்சுட்டு வந்து ஏன் நடக்கலைன்னு கேட்டால் பரவாயில்ல, ஆனால் செஞ்சால் கண்டிப்பாக 100% நீங்கள் கேட்குற கேள்விக்கு விடை கிடைச்சே தீரும். அப்போ நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்போ நீங்கள் மைண்டு ரிலாக்ஸாக இல்லை, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, வீட்டுக்கு வந்தோடனே என்ன சொல்கிறீங்க, அப்பா நிம்மதியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. அந்த நிலையில் அந்த குடும்பத்தை சார்ந்த வழியில் அவங்க பிறந்த வழி வகைரான்னு சொல்லுவாங்க, அந்த வழியில் வந்தால் தான் அவங்களுக்கு அதனுடைய பொறுப்பு அமைதி கிடைக்கும். அது ஒரு நேரம் சில பேர்கிட்ட என்ன சொன்னாலும் சரி அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, ஏளனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இது ஏதோ தெரியலன்னு நினைப்பாங்க. அது அவங்களுடைய வினைப்பயன் கர்மா அப்படி சொல்ல வைக்கும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நாடி வாசிப்புல கூட ஏதாவது பிழை வருமா சார்? அதாவது தவறா சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குமா? நாங்கள் படிக்கிறோம், நாங்கள் படிக்கிற ஓலை இதுதான், உங்கள் ஓலைச்சுடி தானா அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ உங்கள் ஓலைச்சுடி நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும். இந்த ரேகையை வச்சு சம்மந்தமான ஓலை எடுத்துன்னு வரோம், ஓலை எடுத்து வந்து நாங்கள் படிக்கிறோம். படிக்க உங்கள் பேர் சுஷீலான்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுங்களேன். சுஷீலாங்கிறது நீங்கள் மட்டும் கிடையாது, எத்தனையோ பேர் சுஷீலாவாக இருக்கிறாங்க. அது சுஷீலாங்கிற பேரை நீங்கள் மாற்றி சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உஷான்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த ஏடு மாறி போயிடுச்சுன்னா அப்போ அது நம்முடைய ஓலைச்சுடி மாறி தானே போயிடும். தவறான ஒரு ஓலைச்சுவடி எடுத்து நீங்கள் பிறந்த வருஷம் தவறான ஓலைச்சுவடியை படிச்சுட்டு உங்கள் சுஷீலாங்கிற பேரில் ஏதாவது ஒரு ஓலைச்சுவடியை படித்தா பலன் நடக்காது. அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுதான் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த வருஷம், மாதம், தேதி, கிழமை, நட்சத்திரம், ராசி, லக்னம், ராசிகள் மற்றும் கிரக நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். எந்த வருஷத்தில் பிறந்தீங்க, எந்த மாதம் தேதியில் பிறந்தீங்க, என்ன கிரகத்தோட பிறந்தீங்க, உங்கள் அப்பா அம்மா பேர், கூட பிறந்தவங்க யாராக இருக்காங்க, உங்களுடைய குழந்தை இருக்கா, குடும்பம் இருக்கா, உங்கள் கணவர் இப்போ இருக்காரா இல்லையா, வெளிநாடு போயிருக்காரா, உள்நாட்டில் இருக்காரா, உங்களோட சேர்ந்து வச்சுக்கிறாரா, 2 பேருக்கும் பிரச்சனையோட இருக்கீங்களா, என்ன எதுங்கிற தெரியும். இதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் சார் ஆகும்? ஒரு குறிப்பாக ஒரு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரம் வரைக்கும் ஆகலாங்க. இது ஒரு அப்ராக்சிமேட்டாக. அது குறைஞ்சி இது உடனே டிக்டாக் மாதிரிலாம் பண்ண முடியாது. இது கொஞ்சம் காலங்கள் எடுக்கும். ஒரு நாளைக்கு ஒரு நாள் கூட ஆகிடலாம், அரை நாள் கூட ஆகலாம், 3 மணி நேரம் கூட ஆகலாம். அவங்களுடைய கர்மாவை பொறுத்து, அவங்க நேரத்தை பொறுத்து, கிடைக்கணுங்கிற அம்சத்தை பொறுத்து இருக்குது. சில பேருக்கு உடனே கூட கிடைச்சிடும், அவங்களோட நேரம் காலத்தை பொறுத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்த நேரம் நல்லா இருக்குமா, உடனே கிடைச்சிருச்சு சொல்கிறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி தாங்க இந்த ஓலைச்சுவடி. இது எல்லாரும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு, கால நேரம் அமையாதுங்கம்மா. பிராப்தம் இருக்கிறவங்க தான் அவங்களுக்கான காலம் வரும்போது 60 வயசு கடந்து கூட வருவாங்க, 25 வயசில் கூட வருவாங்க, இல்லை 13 வயசில் கூட வருவாங்க. அவங்களுடைய காலமும் அவங்களுடைய பிரார்த்தனையும் இருந்த நேரத்தில் அவங்களுக்கு கிடைச்சி அதுக்கான பலன் தெரிஞ்சு அந்த கர்மாவை விளக்குவதற்கான காலமும் நேரமும் வரும்பொழுது நிச்சயமாக அந்த நேரத்தில் வந்தே தீருவாங்க, வந்து பார்ப்பாங்க. அதுக்கான வழிமுறைகளையும் தீதிகளையும் அறிஞ்சு அவங்களுடைய வாழ்வை இவங்க மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சந்ததிகள் வாழ்வதற்கு ஒரு வழியை தேடுறாங்கம்மா. இப்போ நாடி ஜோதிடம் ஒருத்தவங்க பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு அவங்க என்னென்ன பண்ணணும், என்னென்ன தவிர்க்கணும் சார்? பொதுவாம்மா நம்ம நாடி ஜோதிடத்தில் மட்டும் ஒரு ஆன்மீக நிலையோட நல்ல முழுமையான சிந்தனையோட வரணுமா. அதாவது போனால் கிடைக்கணுங்கிற நம்பிக்கை வேணும். 2வது அந்த கிடைக்கிற விஷயத்தை அதை கேட்டு அதுக்கான இது நம்மளோட தான் அப்படிங்கிற மனப்பூர்வமாக எடுத்துக்கிட்டு என்ன சொல்லப்படுதோ அது அப்படியே அதை நம்ம நடைமுறை செய்துமானால் நிச்சயமாக அவங்க என்ன நோக்கத்தோடு நம்மளை தேடி வராங்களோ அது அப்படியே நடந்துருமா. இப்போ நாடி பார்த்தாச்சு சார், நாடி பார்த்து முடிச்சு உங்ககிட்ட அந்த வாசிப்பெல்லாம் கேட்டு ஃபுல்லாக நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ இதுக்கப்புறம் நான் என்னென்ன விஷயங்கள் கடைப்பிடிக்கணும் சார்? இதில் நீங்கள் கடைப்பிடிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் முறையாக செஞ்சிடறீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் எதுவுமே தேவையில்லைங்க. எந்தெந்த கோயில் போகணுமோ கோயில் போயிட்டு அங்கங்கே அந்தந்த கோயில் பரிகாரம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டாலே உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய மனசில் பட்ட விஷயங்கள், நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடந்துடுமா. அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், எல்லாமே முடிஞ்சு போச்சு. நமக்கு என்ன ஒன்றுமே இல்லை, நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ நிறைவேறி போச்சு. அப்படிங்கிறது என்ன, இனிமேல் ப்ளசண்ட்டாக வாடுறது தானே, ஒரு நிம்மதியை தேடி போக வேண்டியது தானே. கோயில் குளங்கள் போய் 4 பேருக்கு ஏதாவது நம்மளை இயன்ற எந்த கெடுதலும் செய்யாமல் இந்த மனித பிறவியில் நம்மளால் இயன்ற ஒரு வழியை தேடி அவங்கவுங்களுக்கு நம்மளால் உதவி பண்ணிவிட்டு அவங்களுக்கு அன்னதானம் போட்டுட்டு அவங்கவுங்களுக்கு தேவைங்கிற மன சந்தோஷத்துக்கு அவங்க மன சந்தோஷம் அடைகிற அளவுக்கு ஏதாவது செய்யணுமா. அப்படி செஞ்சுட்டு போனாவே மன அமைதி கிடச்சி நம்முடைய குழந்தைங்களுக்கு வருங்காலத்தில் நமக்கு சொத்து சோகம் ஏற்படுத்தி கொடுக்குறோமோ இல்லையோ அவங்களுக்கு கல்வியை கொடுக்குறோம். கர்மாவை நம்ம சம்பாதிச்சு வைக்காமல் பாதுகாத்து நிம்மதியை தேடுங்கிற நிலையோடு நீங்கள் வரும்போது உங்களுக்கு அனைத்தும் சுபிஷம் அடையும் அந்த உலகத்தில்.
இப்போ பொதுவா நீங்க பேசுறப்போ நிறைய நேரங்கள்ல வந்து கர்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. இது உண்மைதான். நம்மளோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே கர்மா தான் கர்மா வேலை காரணம். செய்யுதுன்னு அர்த்தம். ஓகே, கர்மாவால தான் நம்ம எல்லாமே அனுபவிச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமா. இப்போ இந்த நாடி ஜோதிடம் பார்க்கறதுனால இந்த கர்மாவை மாத்தி அதுக்கான சொல்யூஷன்ஸை சூப்பரா கொடுக்க முடியுமா சார்? 100% கொடுக்க முடியுமா? எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சித்தர்களுடைய ஞானத்தால் எழுதி வைக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த ஜாதகன் இந்த 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 நிலைகளில் இந்த மாதிரி கஷ்டத்தை துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார். அனுபவித்து கொண்டிருப்பது எதனால் அப்படின்னால கட்டத்தினால, இல்லை கட்டம் வந்து நம்முடைய திட்டங்கள் செயல்பட இருப்பதனால. இதுக்கு என்ன காரணம்னா அவன் செய்த பாவங்கள், அவன் முன்பிறவியில் செய்த பாவங்கள் சாபங்கள் வாங்கியிருக்கிறாங்க. அந்த சாபத்தினால கிரகங்கள் வேலை செய்யலை, கட்டமும் வேலை செய்யலை, இவனுடைய வாழ்க்கையில் திட்டமும் வேலை செய்யலை. ஆகையினால இவனுக்கு எந்த காரியமும் சக்ஸஸ் அடையலை. ஆகையினால முறையாக அந்த முன்வினை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பரிகார விளக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காண்ட விளக்கமே இருக்குது. அதுக்கான விளக்கங்களை போதித்த அந்த விளக்கங்களை தெரிந்து முறையாக அந்த வினைக்குரிய கர்மாவை தொலைத்து கொண்டால், அதாவது நிவர்த்தி செய்து கொண்டால், அவனுடைய வாழ்வை மிகச்சிறப்பான முறையில் அவன் என்ன நோக்கத்துக்காக அந்த பூமியில் வந்து பிறக்கப்பட்டானோ அந்த நிலையை இந்த ஜென்மத்திலே அவன் அனுபவித்து பிள்ளைங்கள் சுகமோ, குடும்ப சுகமோ, தொழில் சுகமோ, ஆரோக்கிய சுகமோ, வாழ்க்கையில் ஒரு நிம்மதி சுகமும் கிடைச்சி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்தில் அவன் அனுபவிப்பாமா. இப்போ பொதுவா திருமண தடை, குழந்தை பாக்கியம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பித்ரு தோஷம். ஏன்னா இப்போ ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் போய் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம நாடி ஜோதிடத்தில் வந்து துல்லியமாக தெரிஞ்சுக்க துல்லியமா அகத்தியருடைய சூட்சம்னு ஒரு நாடி இருக்குமா. அதில் அகத்தியர் திருமண காண்ட சூட்சம்னு ஒன்று இருக்கு. அந்த அகத்தியருடைய திருமண காண்ட சூட்சமத்தில் கரெக்டாக இந்த பொண்ணு, இந்த பையனுக்கு இந்த பொண்ணு கிடைக்கும், இந்த மாதிரி பேருள்ள பொண்ணு கிடைக்கும், அதில் வந்துருமா. அந்த மாதிரி பெண்ணை கல்யாணம், அது வளமிக்க ஒரு கர்மா இல்லாத ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது திருமண பந்தத்தில் எந்த விதமான குறைபாடாக வாழ்ந்துருவாங்கம்மா. புத்திர தோஷம் இருக்கும், புத்திர யோகமாக மாற்றணும். இதெல்லாம் ஆமாம், புத்திர தோஷம் இருக்குது, அந்த புத்திர யோகமாக மாற்றணும். திருமண தோஷம் இருக்குது, திருமண யோகமாக மாற்றணும். சில பேர் களத்திர தோஷம், தார தோஷம், தாலி தோஷம், இல்லை அது நாகதோஷம், இல்லை சன்னியாச தோஷம், சர்ப்பதோஷம், எல்லா தோஷமும் வந்துடும் இருக்கும். அதனால் அவனுக்கு கல்யாணம் ஆகாத காலதாமதமாவாங்க. சில பேர் புத்திர தோஷம் இருக்கும், குழந்தை பாக்கி இருக்காது. அப்படி குழந்தை இருந்தாலும் அது ஏதாவது ஊனமாக இருக்கும், இல்லை வாய் பேசாக இருக்கும், இல்லை மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த ஜோதிட கட்டத்தில் வரக்கூடிய காரணம் மட்டும் இல்லை, அவனுடைய கர்மாவும் காரணங்கிறான். இப்போ இதை நீங்களாம் வந்து யோகமாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுதான் பரிகாரங்கிறது, அதுதான் சூட்சமங்கிறது. அந்த சூட்சமத்தை நீ அறிந்து கொள்வதற்கான காலதாமதம் உங்களுக்கு இருக்குமானால் அது நிவர்த்திங்கிறது அந்த நிவர்த்திங்கிறது அதுக்கான பரிகார விளக்கங்கள் தான். அந்த பரிகார விளக்கம் மனப்பூர்வமாக எடுத்து நீ செய்து கொண்டால் அந்த பரிகார விளக்கம் ஆகும்போது நல்ல குழந்தைய பிறக்கும், நல்ல திருமணமாகும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும், ஒரு மன நிம்மதி கிடைக்கும். கல்யாணம் ஆகிட்டு நிறைய பேர் நிம்மதி இல்லாமல் தான் இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் குழந்தை இல்லாமலே பற்றின பணம் பொருள் செல்வங்கள் இருக்கும், நல்ல கார் வீடு மனை பங்களாவோட இருப்பாங்க, குழந்தை இருக்காது, புத்திர சந்தானம் இருக்காது, அது அனுபவிக்கிறது கூட ஆள் இருக்காது. ஏதாவது கோயில் குளங்களுக்கு எழுதி வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும், இல்லை ஏதாவது நம்ம அதை முழுமையாக அனுபவிக்க முடியாது இருக்கும். இதுக்கெல்லாம் மெயின் காரணம் இதாம்மா. அதுக்கு என்ன வழியை சொல்கிறாங்கன்னா அதுக்கான பரிகார விளக்கங்களை தான் அவங்க முன்னெடுத்துறாங்க. செய்யும்போது கண்டிப்பாக புத்திர யோகம் உண்டாகிடும்.